அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. நீங்க எப்பவுமே முதலீடு பண்ணணும் அப்படின்னா உங்களோட செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்த ட்ரம்ப் புதின் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அடுத்து ட்ரம்ப் அண்ட் ஜெலன்ஸ்கியோட பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சா என்னன்றது எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க சார். ஸோ இப்போ என்னன்னா இதோட எஃபெக்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்ப எதிர்பார்ப்பே ட்ரம்ப் புதினோட பேச்சுவார்த்தை தான் எதிர்பார்ப்பா இருந்தது. அது ஓரளவு முடிஞ்சிருச்சு சுமூகமா. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் கண்டிப்பா ஏறும் அப்படின்னு தான் நம்ம சண்டே மார்க்கெட்ல கூட சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஏறதுக்கு இதுதான் மெயின் ரீசனா, இல்ல வேற எஃப்ஐஐஸ் அதிகமா வாங்கியிருக்காங்களா என்னன்னு சொல்லுங்க சார். ஆக்சுவலா ட்ரம்ப் புதின் மீட்டிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இது இப்ப போயிட்டு இருக்கிற அந்த வார ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனா அது இன்னும் ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா ட்ரம்ப்பும் புதினும் பேசின இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க இன்னும் இந்த வாரம் நிறுத்துறதுக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் உடனடியாக வெளிப்படவில்லை. ஆனா ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா புதினை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் இஸ் டிமாண்ட்ஸ். நேட்டோ அவங்க எல்லைக்கு வரக்கூடாது, யுக்ரைன் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், அங்க பிடிச்ச இடத்துக்கு திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான முக்கியமான அந்த டிமாண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ட்ரம்ப் அதுக்கு எதுக்குமே நோ சொல்லாம அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, ஜெலன்ஸ்கி தான் சொல்லணும், யூரோப்பியன் யூனியன் தான் சொல்லணும் அப்படின்னு அந்த பாலை தூக்கி அவங்க கோர்ட்ல போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு திங்கட்கிழமை நமக்கு இரவு வரும்போது அவங்களுக்கு பகலாகும், அப்பதான் அந்த மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த மீட்டிங்ல எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம். முன்னாடி ஜெலன்ஸ்கி மட்டும் போற மாதிரி ஒரு தகவல் வந்தது. ஆனா அதை தாண்டி இப்போ கூடவே யூரோப்பியன் யூனியனுடைய முக்கியமான தலைவர்கள், குறிப்பா ஜெர்மனோட மெர்ஸ் ஆகட்டும், இல்ல பிரான்ஸோட மேக்ரோன், ஈவன் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி யூகே பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாம் கூட கூட்டமா போற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாருமே டோட்டலி they wanted to make sure ஜெலன்சி இடத்த விடக்கூடாது, அப்புறம் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது இன்னும் இந்த சமாதான பேச்சு தள்ளி தான் போடும் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கணிப்பு. இவங்களாம் அவ்வளவு சீக்கிரம் ஒத்து வர மாட்டாங்க, சண்டை போடணும், போட்டுதான் அவங்களை தோக்கடிக்கணும்னு பேசுவாங்க. அதனால இன்னும் எந்த மாதிரியான இது திசையை நோக்கி நகரும்ன்றது தெரியாது. ஆனா மார்க்கெட்டை இன்னைக்கு முக்கியமா ஒரு நகர்ந்ததுக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்தியா சார்ந்த ஒரு காரணத்தை நம்ம முன்னிறுத்த வேண்டியிருக்கு. அதாவது ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இப்ப இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அப்படின்றது நிறைய ஸ்லாப் சிஸ்டம் இருக்கு இல்லையா. சோ அது எல்லாத்தையுமே குறைச்சு ரெண்டு ஸ்லாப் சிஸ்டத்துக்குள்ள நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டரோட அறிவிப்பு என்பது சந்தைக்கு வலுவூட்டிருக்கிறது. அதாவது நாங்க 5% மற்றும் 18% அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 லெவல்ல மட்டும்தான் வைக்க போறோம் அப்படின்றதான் முக்கியமான ஒரு தகவலா நம்ம எடுத்துக்கணும். இந்த குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஒருவேளை சரியான ஒரு பிரதிபலிப்பா இருந்தா சந்தையில எல்லா ஏசியன் மார்க்கெட்ஸும் ஏறி இருக்கணும். அப்படி ஏறல. சில மார்க்கெட் ஏறி இருக்கு, ஷங்காய் ஓரளவுக்கு ஏறி இருக்கு, தாய்வான் ஓரளவுக்கு, எல்லாமே அந்த 0.5% 3/4% ஏற்றம் தான். அந்த மாதிரி நிக்காய் ஜப்பான் சந்தை ஓரளவுக்கு ஏறி இருக்கு. மற்றபடி சிங்கப்பூர் சந்தை ஆகட்டும், ஹாங்காங் சந்தை, காஸ்பின் சொல்லக்கூடிய சவுத் கொரியா சந்தையெல்லாம் பெருமளவு இறக்கத்தை பார்க்கிறோம். அதனால இது முக்கியமான காரணம் இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இது இந்தியா சார்ந்த காரணம் தான் எடுத்துக்கணும். அது குறிப்பா இப்ப ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் சொல்லக்கூடிய வகையில பல்வேறு பொருட்கள் எதெல்லாம் 28% இருக்கோ அது எல்லாமே 18% வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி முக்கியமா இது யாரெல்லாம் இதுல பெனிஃபிஷியரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றது முக்கியமா கன்சியூமர் டியூரபிள்ஸ், இவங்கெல்லாம் பெரிய பெனிஃபிஷியரியா பார்க்கப்படுது. இந்த ரேஷனலைசேஷன் மூலமா
என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயங்கள் குறிப்பாக பார்க்கப்படுகிறது. ஒண்ணு வந்து அரசாங்கத்துக்கு வருவாய் வந்து இதனால பாதிக்கப்படுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா, ஆமா, வரி வருவாய் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாமே 28 சார்ஜ் பண்ற இடத்துல 18% சார்ஜ் பண்ணும்போது அவங்களுக்கு வர வருமானம் குறையும். ஆனா அது மற்றொரு வகையில் ஈடுகட்டப்படும் அப்படின்றது இன்னொரு எதிர்பார்ப்பா இருக்குது. என்ன, வியாபாரங்கள் பெருகும், வியாபாரங்கள் பெருகி அதன் மூலமாக வரி வருவாய் வந்து கூடும். அதனால இந்த 28ல இருந்து 18 மாறும்போது வரக்கூடிய வரி இழப்பு என்பது அதிக வியாபாரம் நடப்பதனால 18%லேயே அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டு அது வந்து இழப்பை ஈடுகட்டி அதை விட கூடுதலான வரியும் அது வந்து வரி வருவாயும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது என்ற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதைக்கு இதுக்கு வழிவகுக்கும். குறிப்பா ஜிடிபியில சொல்றதா இருந்தாக்கா, இப்ப என்ன கணிப்பு போயிட்டு இருக்கதோ அதை தாண்டி இன்னொரு 0.5%-இருந்து 0.7% என்ற அளவிற்கு 50ல இருந்து 70 பேசிஸ் புள்ளிகள் அளவுக்கு அது ஏற்றமடைய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு, நம்ம பாக்குறோம். சோ அப்ப ஜிடிபி வளர்ச்சி என்பது பங்கு சந்தைக்கு மிக சாதகமான ஒரு அம்சம் என்பதும், அதையும் தாண்டி பங்கு சந்தைக்குல எதுக்கெல்லாம் வந்து இந்த ரேஷனலைசேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி 28ல இருந்து 18 மாறுறது பெனிஃபிட் ஆகும்னு சொல்லும் போது ஆட்டோமொபைல் செக்டர் தான் முன்னணியில நிக்குது. இன்னைக்கு சந்தையில அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் செக்டர் வந்து கடன்னு ஒரு 4%க்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுலயும் குறிப்பிட்ட சில பங்குகள் அப்படின்னு எடுக்கும்போது மாருதி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 9%, 8.92 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையும், அதே மாதிரி அசோக் லேலண்டும் 8%க்கு மேலான வளர்ச்சியும், டிவிஎஸ் மோட்டார் 6%க்கு மேலான வளர்ச்சியும், ஹீரோ மோட்டார் கார்ப்பும் கிட்டத்தட்ட 6%, பஜாஜ் ஆட்டோவும் கிட்டத்தட்ட 4.5% என்று சொல்லக்கூடிய வகையிலையும், எம்என்டமும் பரவாயில்ல 3.48% என்ற அளவுக்கு நகர்ந்திருக்கு. ஏஷியர் மோட்டார்ஸும் 2.52% என்ற அளவுக்கு. எல்லாம் ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாமே இன்னைக்கு தாம் தூம் அப்படின்னு பெருமளவு ஏறியதை நம்ம பாக்குறோம். ஒட்டுமொத்தமா செக்டாரே 4%, குறிப்பிட்ட பங்குகளை கிட்டத்தட்ட 8-9% ஏற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் என்பதை நம்ம பாக்குறோம். அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்கான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஆட்டோமொபைல் செக்டாரினுடைய வரி மாற்றம் என்பது ஒரு பலனளிக்கக்கூடிய வகையில் இருப்பதும், அதே சமயம் எஃப்எம்சிஜி செக்டாருக்கும் இது பலனளிக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால எஃப்எம்சிஜி செக்டார் கூட என்ன ஆயிடுச்சு, வலிமையான ஒரு ஏற்றத்தை 1.19% என்ற ஏற்றத்தை கொடுத்திருக்கு. இதுல குறிப்பா நெஸ்லே வந்து 5%க்கு மேலான ஒரு ஏற்றமும், டாபர் 3.8% ஏற்றம், இந்துஸ்தான் யூனிலிவரும் 3.4%, இல்ல ஹெவி வெயிட்ஸ். அது மாதிரி கோல்பாலும் பாத்தீங்கன்னா 3.16% அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய நிறுவனங்கள் பிரிட்டானியா, காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், டாடா கன்சியூமர் எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இன்றைய ஏற்றத்துக்கான காரணம் அப்படின்றது டொமஸ்டிக் ஃபேக்டர். குறிப்பா இது வந்து நம்ம மேக்ரோ ஃபேக்டர் தான் சொல்லணும். இது எந்த செக்டாருக்கு பலனளிக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு ஏற்றத்துக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்திய அரசு ஜிஎஸ்டி வரியை சீரமைப்பு செய்கிறது என்பதுதான் முக்கிய காரணம். ஓகே சார். ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து இன்னைக்கு இப்படிதான் போயிருக்கு சார். இப்போ இந்த பாசிட்டிவ் அப்படியே கண்டினியூ ஆகுமா சார்? ஏன்னா நமக்கு எல்லாமே ஓரளவு பாசிட்டிவா இருக்கிறதுனால கேக்குறேன். இன்னைக்கு ஓரளவு 25 ஆனா காலையிலேயே வந்துட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறங்கி திருப்பி அப்படியே கொஞ்சம் உள்ள இதுவாயிடுச்சு இல்லையா சார்? ஆமா. அதனால நம்ம வந்து இன்னையோட ஏற்றம் அப்படின்றது வந்து இந்த செய்திக்கான ஒரு ஏற்றமா தான் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஏற்றம் தொடருமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு மீதி எல்லா விஷயமும் இப்ப கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதாவது இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இது எல்லாமே இப்போதைக்கு ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன், பாசிட்டிவான ஒரு விஷயம், நோ டவுட். அதுக்குண்டான ஒரு ஏற்றம் அப்படின்றது வந்தாச்சு. ஸோ திஸ் ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனா நம்மளுடைய ஜிடிபி 0.5% கூடுதலா வளரும், இல்ல 3/4% கூடுதலா வளரும் என்பது மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு செய்தி. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீண்டகால அடிப்படையில் கண்டிப்பாக நம் சந்தை ஏறுமுகமாக இருக்கும். தற்காலிகமாக இப்ப இந்த ஏற்றம் அப்படின்றது ஒரு இந்த நியூஸுக்கு உண்டான ஒரு ஏற்றமாகத்தான் இப்போதைக்கு பார்க்கணும். இதனுடைய ஃபாலோ அப் அப்படின்றது எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வாங்கினதான் நிகழும். அதே சமயம் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் சாதகமா இருந்தாதான் சந்தை ஏறும். உலக சந்தைகள் இறங்கினால் நம் சந்தையும் அதனால் பாதிக்கப்படும். ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை சார் கொடுத்துட்டாரு சார். ஓகே சார், நம்மளோட கிளாஸஸ் அடுத்து என்ன வருது சொல்லுங்க சார். எம்எஸ்எம் ஸ்டார்ட் ஆச்சா? அடுத்து எம்எஸ்எம் இன்னைக்குதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு பேசிக்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. இந்த பேசிக்ஸ் ப்ரோக்ராம் பத்தி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம்.
இதுல குறிப்பா புதுசா வரவங்க எல்லாருமே, இதை பாக்குற நேயர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட் எஜுகேஷன்ல உள்ள கொண்டு வரணுன்றது ஒரு வேண்டுகோளா வச்சுட்டே இருக்கிறேன். எல்லாருமே ஸ்கூல் படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால உங்களுடைய வளர்ந்த குழந்தைகள், நீங்க படிக்கலனாலும் நீங்களும் உங்க சுற்றத்தாருக்கும் எல்லாருமே ரெஃபர் பண்ணி இந்த ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்கணுன்றது மீண்டும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இப்போதைக்கு பேசிக் ப்ரோக்ராம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். இதற்கு அடுத்து அப்படின்றது இன்னொரு வார இடைவெளியில SFL ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.